அடுத்தது அதே முடக்கத்தான்ல இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். முடக்கத்தான் பருப்பு பொடி எல்லா இன்கிரீடியன்ஸும் கலந்து முடக்கத்தான் பருப்பு பொடின்னு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரண்டை, மூலிகைகளின் வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பிரண்டைய இப்படி பொடியா பண்ணி கொடுத்துருக்கோம். பிரண்டைக்கு ஈக்குவலா இன்கிரீடியன்ஸ் எல்லா பருப்பும் போட்டு பிரண்டை. இதுவும் இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், சாதத்துக்கும் போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம். இதோட பயன் வந்து கணக்கிலடங்காத பயன். இது எலும்புகளுக்கு அவ்வளவு நல்லது, எலும்புகளுக்கு நரம்புகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது பிரண்டை. அடுத்தது எள்ளு சாதப்பொடி. எள்ளோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும். எள்ளு சாதப்பொடி இதுவும் பருப்பெல்லாம் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், சாதத்துக்கும் போட்டு இதை சாப்பிடலாம். எள்ளு சாதப்பொடி இது மாதிரிலாம் கொடுக்கும்போது குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னாக்க. அடுத்தது முருங்கைக்கீரை பொடி. முருங்கைக்கீரை வந்து பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்க, சின்ன குழந்தைங்க ஒரு மிடில் ஏஜில் உள்ள பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதை இப்படி இட்லி தோசைக்கு சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் கலந்து ஈக்குவல் ஷேர்ஸ் எல்லாமே கலந்து நம்ம ரெடி பண்ணி முருங்கைக்கீரை சாதப்பொடியாக கொடுக்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் இது வந்து எல்லாரும் பண்ணுறது தான் இட்லி தோசை மிளகாய் பூண்டு இட்லி பொடி. இது மிளகாயும் பூண்டு மட்டும் நல்லெண்ணெயில் வறுத்து நுணுக்கிடுறது. இது எத்தனை மாதம் வேணாலும் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. இதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை சாதப்பொடி. கருவேப்பிள்ளையே நம்ம சாதத்தில் சாம்பாரில் ரசத்தில் இருக்கும்போது ஒதுக்கி ஓரமாக தட்டில் வச்சிரும். அதனால இதை வந்து நாங்கள் பொடியாக பண்ணி கொடுக்குறோம். இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், சாதத்துக்கும் சாப்பிடலாம். இதுவும் ஈக்குவல் ஷேர்ஸ் தான். கருவேப்பிள்ளை பாதினா மற்ற பொருட்கள் பாதி ரெடி பண்ணி கொடுக்குறோம். கருவேப்பிள்ளை சாதப்பொடி. இது இட்லி தோசை பருப்பு பொடி, இட்லி தோசை பொடி. இது வல்லாரைக்கீரை சாதப்பொடி. இதுவும் பருப்பு சாதப்பொடி. இதையும் நம்ம இது மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்து தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஏன் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்க வியாபாரம் மட்டும் நோக்கம் கிடையாது, மக்களுடைய ஆரோக்கியமும் தான். நம்ம வாங்குற கஸ்டமர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹெல்த்தாக இருக்குது, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குது, டிஃபன் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் இப்போ என்கிட்ட சேர்ந்துருக்காங்க. எனது வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ரொம்பவும் நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவெல்லாம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இனியாஸ் ஃபுட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ப்பா. இது வரைக்கும் 9 வகையான பொடி நம்ம இனியாஸ் ஃபுட்ஸில் ரெடி பண்ணியிருக்கோம். பொடி ஐட்டம்ஸ் மட்டும் 9 வகை. பொடி ஐட்டம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம.